சீரியஸ்லி வி கான்ட் டு எனிதிங் கைஸ் இன் திஸ் சில்னஸ். எனக்கு மாங்காய் வெத்தல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வெத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இந்த லோகத்துக்கு இது காயிற மாதிரி இல்லை. அதனால மம்மி வந்து இது ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே குளிர். மார்னிங் ஒரு 11:30க்கு தான் ஏந்திரிச்சேனே. ஸோ குளிரில் வந்து எதுவுமே சாப்பிடவே பிடிக்கல. எல்லாமே சூடான பொருள் தான் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங்குக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிளாக் காஃபி டிகாஷன் போட்டு அதுக்கப்புறமா குட் டே பிஸ்கெட் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்குவேன், இந்த கார்ன் சோளோ மாதிரி இருக்கும், அந்த மாரி மிக்சர் மாதிரி பண்ணுவாங்க, அதிலலாம் கெலாக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து இப்போ வந்து பொரிக்கலாம். என்னெல்லாம் சூடானு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிகாஷன் வச்சுட்ருக்கு. டம் பண்ணி வச்சோம்னா சாயந்தரத்தில் வந்து பாலில் வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு. எப்பா 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 இவ்வளோ நாட்கள் வந்து பெங்களூரில் இருக்கும். ஆனால் இவ்வளோ கிளைமேட் வந்து சில்னஸாக இருந்தது நாங்கள் பார்த்ததே இல்லை. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம். வெளியே கூட போக முடியலன்னா பார்த்துக்கோங்க. வெதர் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சில்னஸாக இருக்குது. ஸோ ட்ரெஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். அதுதானே இது வாங்கின ட்ரெஸ் இன்னுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. வெளியே கூட போக முடியல கைஸ், அவ்வளோ சில்னஸாக இருக்குது நம்ம பெங்களூரு. ஸோ இன்றைக்கி லஞ்சுமே பிரேக்ஃபாஸ்ட்டுமே இதுதான் கைஸ் எனக்கு. ஏன்னா மம்மி வந்து சாம்பார் அதுக்கப்புறமா முட்டை ஃப்ரை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலுமே வந்து சூடாக டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பால் இருக்குது, பட் வந்து டிகாஷன் குடிக்கலாம். ஓகே கைஸ், இதுதான் இப்போ ரொம்ப சில்னஸாக இருக்குது கைஸ். டட்டா பாய்.